மக்களை இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோன்னா இந்த ஒரு டாக்குமெண்ட்டை தான் இந்த வீடியோவில் ஓப்பன் பண்ண போகிறோம். மெட்ரோ நிதி அப்படிங்கிற விஷயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து பேசினாங்க. சந்தித்து பேசி 65% நிதியானது மத்திய அரசு ஒதுக்கும் அப்படிங்கிற வெற்றியோட தமிழகத்துக்கு திரும்பினாங்க அப்படிங்கிறது தான் முதல்ல செய்தியாக இருந்துச்சு. போக போக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் போட்ட ட்வீட்டில் இருக்கக்கூடிய கடைசி வார்த்தையை எடுத்துகிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஏமாற்றப்பட்டாரா அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை திமுகவே முன்னெடுக்கிற மாதிரி இருக்குது. உண்மைக்குமே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடி இந்த மெட்ரோ விஷயத்தில் ஏமாத்திட்டாங்களா இல்லையா? இந்த மெட்ரோ விஷயத்தில் எல்லாமே 65% வந்து மத்திய அரசு நிதி ஒதுக்குறதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் கடனை கட்ட வேண்டியது மாநில அரசுன்னு சொல்கிறாங்க. அப்போ இது மத்திய அரசு நிதியா மாநில அரசு நிதியா? அதாவது பிரதமர் நரேந்திர மோடி சுற்றி வளைச்சு வந்து மாநில அரசு செலவு பண்ண சொல்கிறாரா அப்படிங்கிற பல்வேறு விதமான கேள்விகள் இந்த செய்தியில் இருக்குது. இதை பற்றி ரொம்ப தெளிவாக விரிவாக இந்த ஒரு பதிவில் பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, இந்த ஸ்லைடை முதல்ல பார்த்தீங்கன்னாவே பேசிக்கான இன்ஃபர்மேஷன் இந்த மெட்ரோ சிட்டியை பற்றி நம்மள்ட்ட இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சென்னையில் மெட்ரோ இருக்குது. இந்த மெட்ரோவானது ஒரு மக்கள் அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு வெற்றிகரமான திட்டமாக இருக்குது. டெய்லி 3 லட்சம் பேர் இந்த மெட்ரோவை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பிரதான சென்னைக்குள்ளே இது கொஞ்சமாக வந்தாலும் பெரிய லெவலில் சென்னையை கவர் பண்ணலாட்டியும் இந்த மெட்ரோவை 3 லட்சம் பேர் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது அடுத்த கட்ட மெட்ரோக்கான அடித்தளமாக இருந்துச்சு. நிச்சயமாக 2வது மெட்ரோ இங்கே வரும்போது சென்னை ஃபுல் கம்ப்ளீட்டாக மெட்ரோ சர்க்கிளுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு 2017 என்ன பண்ணாங்கன்னா அதிமுக ஆட்சியில் மெட்ரோ 2வது கட்ட மெட்ரோ அப்படிங்கிற விஷயத்தை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி அந்த திட்ட செலவு எல்லாத்தையும் கணக்கு பண்ணி 118 கிலோமீட்டருக்கு ஒரு மெட்ரோவை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணாங்க. முழுக்க அப்போ இவங்க கொண்டு வரும்போதே மாநில அரசோட திட்டமாக தான் இதை கொண்டு வர முயற்சி பண்ணாங்க. கூடிய விரைவில் இது மத்திய அரசோட திட்டமாக மாற்றுறதுக்கு ஏராளமான முயற்சிகளும் அப்போ இருந்த எடப்பாடி பழனிசாமியும் எடுத்தாங்க. இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எடுத்து அந்த விஷயத்தில் ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறத இங்கே நம்ம சொல்ல வரோம். அதாவது பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் மாநில அரசோட திட்டமாக இருந்த இந்த திட்டமானது இப்போ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில் போய் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மீட் பண்ணி நரேந்திர மோடி அவர்களை கன்வின்ஸ் பண்ணி இதை மத்திய அரசு திட்டமாக மாற்றிட்டாங்க. அப்புறம் ஏன்ப்பா அந்த கடைசி பாயிண்ட் மாநில அரசுன்னு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். இது பேசிக்கான இன்ஃபர்மேஷனாக. இப்போ 2வது பாயிண்ட் போவோம். அதாவது மத்திய அரசோட திட்டம் மாநில அரசோட திட்டம் அப்படிங்கிற 2 ஏரியாவை நம்ம பிரிச்சுக்கிட்டாவே இந்த ஸ்லைடுக்குள்ளே ரொம்ப தெளிவாக இருக்குது. அதாவது மத்திய அரசோட திட்டத்துக்கும் மாநில அரசோட திட்டத்துக்கும் என்ன வேறுபாடுனா நிதி தான் வேறுபாடு. ஸோ மாநில அரசோட திட்டம்னா இப்போ மெட்ரோ வந்து அதிமுக ஆட்சி காலம் அல்லது 2024க்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து வலியுறுத்துகிற வரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி ஒத்துக்காத வரைக்கும் இது மாநில அரசோட திட்டமாக தான் இருந்துச்சு. அப்போ 90% ஃபண்டை நம்ம தான் செலவு பண்ணோம். அதாவது மாநில அரசாங்கம் தான் செலவு பண்ணோம். மத்திய அரசு 10% கொடுக்கும். அதே நேரத்தில் சிறப்பு அந்தஸ்துன்னு கேட்குறாங்கல்ல, இந்த மாதிரி மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 65% பார்த்தீங்கன்னா மாநில அரசு செலவு பண்ணோம். 35% 40% பார்த்தீங்கன்னா மத்திய அரசு செலவு பண்ணோம். அதனால தான் சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அதற்கும் இந்த வீடியோக்கும் சம்பந்தம் இல்லாட்டியும் பேசிக்காக அந்த அரசாங்கம் இப்படி தான் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல் வந்துருங்க. அதே நேரத்தில் மத்திய அரசோட திட்டமாக இருந்துச்சுன்னா மாநில அரசு அப்படியே தலைகீழ கொஞ்சமாக ஒரு 30 இல்லை 35 இல்லை 40 கொடுக்கும். மத்திய அரசு 60 கொடுக்கும். இங்கே மாநில அரசோட திட்டமாக இந்த மெட்ரோ செயல்படுத்தப்பட்டதுனால நம்மளால் அந்த ஃபண்டை பெரிய லெவலில் கலெக்ட் பண்ண முடியல. ஆரம்பத்தில் அந்த நம்பிக்கை நம்மள்ட்ட இருந்தாலும் போக போக அந்த நம்பிக்கை ரொம்ப கம்மியாயிருச்சு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதவியேற்ற பிறகு கொஞ்சமாக நிதியை கூடுதலாக அதிகப்படுத்தி இந்த வேலையை செஞ்சாலும் ஃபுல் கம்ப்ளீட்டாக செய்ய முடியல. ஸோ நிதி இல்லாதனால மிக 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 குறைவான வேகத்தில் இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டிருந்துச்சு. ஸோ மத்திய அரசோட திட்டமாக மாற்றணும், மத்திய அரசு ஃபண்ட் பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கையானது திமுக அரசு பதவியேற்றதுலேருந்து பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு. ஏன்னா ஃபண்டை நம்மளால் பெரிய லெவலில் அலோகேட் பண்ண முடியல, பெரிய லெவலில் கொண்டு வந்து சேர்க்க முடியல. ஆரம்பத்தில் ஒரு நம்பிக்கையோடு இந்த பயணத்தை நம்ம ஆரம்பித்தாலும் போக போக நம்மளால் இந்த விஷயத்தில் சக்சீட் ஆக முடியல அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதனால தான் மாநில அரசு திட்டத்தை மத்திய அரசு திட்டமாக மாற்றுறதுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முயற்சி பண்ணாங்க. 2017 மாநில அரசு திட்டம், 2024 மத்திய அரசோட திட்டமாக இப்போ இது மாற்றப்பட்டிருக்கு. இதில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு எந்த அளவு கிரெடிட் கொடுக்குறோமோ இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு மாநில அரசோட நிர்வாகத்தை புரிஞ்சுக்கிட்டு பிரதமர் நரேந்திர மோடியும் இதற்கு ஒத்துழைச்சாங்க அப்படிங்கிறத அவரையும் சேர்த்து தான் இந்த வீடியோ நம்ம பாராட்டணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போவோம். அதாவது பேசிக்காக இதுதான் இது வரைக்கும் நடந்துச்சு, இனிமேல் இது இப்படி தான் நடக்க போகுது
அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வர்றது. ஸோ மொத்த மதிப்பீடு எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 63,246 கோடி. சரிங்களா? இதில் மத்திய அரசு நம்ம முன்னாடி பேசினபடி 10% கொடுத்துருவாங்க. 7,424 கோடி மத்திய அரசு கொடுத்துருவாங்க. ஸோ மாநில அரசு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 35% வந்து செலவு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 22,226 கோடி படிப்படியாக மாநில அரசு செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த நிதியில் தான் மெட்ரோக்கான வேலையானது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ மத்திய அரசு தன்னுடைய ஃபண்டு ஒரு பக்கம் 10% அலகேட் பண்ணாலும் மாநில அரசோட நிதியில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 35% இருக்குதுல்ல, அந்த நிதியில் தான் இப்போ மெட்ரோக்கான வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா மத்திய அரசு மாநில அரசு இல்லாமல் மூணாவதாக பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி இந்த திட்டத்தை செயல்படுத்தலாம் அப்படிங்கிறத ஆரம்பத்திலே பண்ணுவாங்க. ஸோ வளர்ச்சி திட்டங்கள் பெரும்பான்மையாக கடன் வாங்கி தான் செய்வாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கடன் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, 33,593 கோடி. இந்த கடன் இப்போதைக்கு நமக்கு பெரிய லெவலில் கிடைக்கல. இந்த கடனை நம்ம 2017 வாங்க முயற்சி பண்ணுறோம். இந்த கடன் நமக்கு சரியாக அமையாதனால தான் இந்த கடனானது இப்போ மத்திய அரசு டேக் ஓவர் பண்ணிக்குது. ஸோ மத்திய அரசு இங்கே அந்த கடன் அப்படிங்கிற அந்த தொகை இருக்குது பார்த்தீங்களா, இந்த தொகை அவங்களோட 10% ரெண்டையும் சேர்த்து 65% நாங்கள் ஃபண்ட் பண்ணுறோம், 35% மாநில அரசு ஃபண்ட் பண்ணட்டும், இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்திடலாம் செயல்படுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அந்த கடனை மாநில அரசை கட்ட சொல்கிறாங்க. மெட்ரோ கட்டலாண்டி எதற்கு மாநில அரசை கட்ட சொல்கிறாங்க அப்படிங்கிற அந்த பிரதான கேள்வி உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா இப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம். இந்த கடனை இவங்க எங்கே போய் வாங்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலாகவே இந்த இடத்துல நான் குறிப்பிட்டிருக்கேன். இந்த கடனை இவங்க பேசிக்காக ஜப்பானோட சர்வதேச ஒத்துழைப்பு அப்படிங்கிற ஒரு வங்கியிலேருந்து வாங்குறாங்க. ஆசிய வளர்ச்சி வங்கி அப்படிங்கிறதுலேருந்து வாங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆசிய உட்கட்டமைப்பு வங்கி அப்படிங்கிற ஒரு வங்கியிலேருந்து வாங்க முயற்சி பண்ணுறாங்க. புதிய வளர்ச்சி வங்கி அப்படின்னு சொல்லி ஒரு வங்கி இருக்குது, அந்த வங்கியிலேருந்து வாங்க முயற்சி பண்ணுறாங்க. இது வரைக்கும் இந்த கடனை யார் வாங்க முயற்சி பண்ணானா மாநில அரசு வாங்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இனிமேல் இந்த கடனை மத்திய அரசு வாங்க முயற்சி பண்ணோம். ஸோ மத்திய அரசு தன்னுடைய ஓன் ஃபண்ட்லேருந்து முதல்ல இங்கே தேவைப்படுற ஃபண்டை கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு மத்திய அரசோட ஒப்புதல், அதாவது அமைச்சரவை ஒப்புதல் மூலமாக இங்கே தேவைப்படுற அந்த 33,000 கோடியை கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு கடனை நான் வாங்கிக்கிறேன், முதல்ல என்கிட்ட இருக்கிற காசை உன்கிட்ட கொடுத்துட்றேன், இதை வச்சு நீ வேலையை பாரு, கடன் எப்போ கிடைக்குதோ நான் வாங்கிக்கிறேன், அந்த கடனை எப்படி கட்டணுமோ அதை அப்புறமா பார்த்துக்கலாம், இப்போதைக்கு இந்த பணத்தை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தான் மத்திய அரசு இப்போது இந்த விஷயத்தை முயற்சி பண்ணியிருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதை தான் பேசி வாங்கியிருக்காங்க. முழுக்க உங்கள் காசு இல்லை, இந்த கடன் தான் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, கடன் சரியாக கிடைக்கல, கடனை நீங்கள் வாங்கி கொடுங்க, அது வரைக்கும் உங்கள்கிட்ட இந்த காசை கொடுங்க, நாங்கள் மெட்ரோ செயல்படுத்துகிறோம் அப்படின்னு தான் இவங்க ரெண்டு பேருமே பேசி முடிச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக அந்த பணமானது தாமதமாக இருக்கிறது தான் இந்த திட்டத்தோட மிகப்பெரிய தோல்வியாக பார்க்கப்பட்டுச்சு. இப்போ அந்த ஃபண்டு உள்ளே வரப்போது இந்த திட்டத்தோட வேகம், அதாவது இந்த பணி செய்கிற வேகம் வேகமாக அதிகரிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அடுத்த விஷயத்துக்கு போவோம். இந்த அடுத்த விஷயத்தில் நான் முன்னாடி குறிப்பிட்டபடி மாநில அரசு அப்படின்னு சொல்லி எங்கெங்கெல்லாம் பேர் இருக்கோ அங்கெல்லாம் மத்திய அரசு அப்படிங்கிற பேர் மாறிடும். இனிமே வந்து மத்திய அரசோட திட்டமாக இருக்கும். ஸோ மத்திய அரசு மாநில அரசுக்கு நிதி கொடுத்து மாநில அரசுக்கு மெட்ரோ கொடுக்கறது, மத்திய அரசு டைரெக்டாக அந்த மெட்ரோ நிர்வாகத்துக்கு அந்த நிதியை கொடுத்துரும். நடுவில் இருக்கக்கூடிய மாநில அரசு இங்கே தள்ளி வச்சுருவாங்க. ஏன்னா இது மத்திய அரசோட திட்டமாக இருக்கும். ஸோ மத்திய அரசு அப்படிங்கிற விஷயத்தில் மத்திய வீட்டு வாரியத்துறை இந்த திட்டத்தை முழுமையாக கவனிப்பாங்க. அவங்களோட கண்ட்ரோலில் இந்த ப்ராஜெக்ட் போயிடும். மாநில அரசு இதுலேருந்து விளைவிப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த அடிகள் எல்லாமே இனிமேல் மத்திய அரசு தான் பண்ணுமே தவிர மாநில அரசுக்கு இதோட அந்த பணிகள் விஷயத்துலலாம் வெளியே வந்துருவாங்க. இந்த டெண்டர், இந்த கான்ட்ராக்ட், இது எல்லாமே இனிமேல் மத்திய அரசு தான் முழுக்க பார்த்துக்க போகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கடன் தொகை வந்து இப்போ மத்திய அரசு ட்ரை பண்ண போகுது. எல்லாமே அவங்க பேரில் மாற்றிக்கிட்டு மத்திய அரசு ட்ரை பண்ண போகுது. மாநில அரசுக்கு அந்த ஃபண்டை, அதாவது மெட்ரோ நிர்வாகத்துக்கு அந்த ஃபண்டை கொடுத்துட்டு மத்திய அரசு அந்த கடனுக்கு இப்போ ட்ரை பண்ண போகுது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது வராத பணத்துக்கு முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கடன் வாங்குற முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட போகுது. அந்த கடனை மத்திய அரசு வாங்கி 5 வருஷம் கழித்து அந்த கடனை யார் கட்டணும்னா மாநில அரசு தன்னோட பங்களிப்பை கொடுத்துருச்சு, மத்திய அரசு 10% தன்னோட பங்களிப்பை கொடுத்துருச்சு. அந்த கடன் தாமதமாக இருக்கிறதுனால அந்த கடனோட ஃபண்ட் அமௌண்ட்டை மத்திய அரசு கொடுத்துருது. அதுக்கப்புறம் அந்த கடனை வாங்க மத்திய அரசு நம்ம முன்னாடி பேசினபடி அந்த 4 வங்கியில் முயற்சி பண்ண போது இந்த ப்ராஜெக்டை கன்சிடர் பண்ணி அந்த 4 வங்கியிலேருந்து அந்த பணம் கிடைச்ச பிறகு கிடைச்சதுலேருந்து 5 வருஷம் கழித்து தான் அந்த பணத்தை கட்ட வேண்டிய தேவை இருக்கும், அந்த கடனை அடைக்க வேண்டிய தேவை இருக்கும். ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா மெட்ரோ வந்து பயன்பாட்டுக்கு வரும். மெட்ரோவில் மக்கள் பயணிப்பாங்க. மக்கள் பயணிக்கும் போது மக்கள் மூலமாக அந்த மெட்ரோ நிர்வாகத்துக்கு வருமானம் வரும். அந்த வருமானம் மூலமாக மெட்ரோ நிர்வாகம் அந்த கடனை கட்ட முயற்சி பண்ணோம். அந்த கடனை மெட்ரோ நிர்வாகம் கட்டாமல் போயிடுச்சுன்னா, கட்ட முடியாமல் போயிடுச்சுன்னா அந்தந்த வருஷத்துக்குள்ள கடனை மாநில அரசு கொடுக்கணும் அப்படிங்கிறதான் இங்கே அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. கடனுக்கு ஸ்டாலின் ஐயா நீங்கள் முயற்சி பண்ணீங்க, உங்களுக்கு கிடைக்கல, அந்த கடன் அமௌண்ட்டை நான் கொடுத்துட்றேன், கொடுத்துட்டு நீங்கள் வேலையை ஆரம்பிங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கடனை வாங்குறதுக்கான முயற்சியில் நான் ஈடுபடுறேன். ஆனால் அந்த இது முழுக்க மாநில அரசோட பணியாக தான் நீங்கள் செஞ்சீங்க. அந்த ஃபண்டில் நீங்கள் போய் லாக் ஆகிட்டீங்க. அந்த ஃபண்டை நான் கொடுத்து உங்களுக்கு உதவி பண்ணுறேன். ஆனால் அந்த ஃபண்டு
வந்து உங்களோட பொறுப்பு. அதாவது மெட்ரோ கட்டிடும், மெட்ரோ கட்டாத போது அந்த பணத்தை நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் மாநில அரசுக்கிட்ட பேசி இந்த விஷயத்தை பிரதமர் நரேந்திர மோடியும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் முடிச்சு வச்சிருக்காங்க. இதை தாண்டி மத்திய அரசு இங்கே எங்கே ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இதே ஹெல்ப்பெல்லாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டிருக்காங்க. அவர் கேட்ட விதத்திலே பிரதமர் நரேந்திர மோடி செஞ்சு கொடுத்துருக்காங்க. இங்கே வேறு எதுவுமே பெருசாக நடக்கலை. ஸோ இந்த இடத்துல தேவையில்லாத மிஸ்லீடை நம்ம கொண்டு வர வேணாம். ஸ்டாலின் ஏமாற்றப்பட்டார், தமிழ்நாடை வஞ்சிக்கிறது அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் தேவையில்லாமல் பயன்படுத்தி தேவையில்லாத ஒரு குழப்பத்தை அந்த செய்தியில் ஏற்படுத்த வேணாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வர்றது. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.